அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா ரீசென்ட்டா கால்ஃபர் பண்ண கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல்ல உள்ள டிராஃப்ட்ஸ்மேன், சிவில் அந்த ஐடிஐ லெவல்ல உள்ள சிலபஸ் தான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறது. இப்ப பிஇ, டிப்ளமோ, ஐடிஐ எல்லாத்துக்குமே இந்த ஒரே சிலபஸ் தான் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ, அதுக்கு உண்டான நோட்ஸ் எல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா இந்த 10 யூனிட்டுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா, அந்த வீடியோ வந்து அவங்க சர்ச் பண்றதுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, நான் திரும்ப எல்லா சிலபஸையும் ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் கீழ குடுத்துருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இப்ப நீங்க பார்க்குறது தான் இந்த சிலபஸு. ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட்டு யூனிட் 1 வந்து பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கு. யூனிட் 2 வந்து ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். யூனிட் 3 பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயின் சர்வேயிங். யூனிட் 4 காம்பஸ் சர்வேயிங். யூனிட் 5 வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங். யூனிட் 6 வந்து லெவலிங். யூனிட் 7 ரோட் இன்ஜினியரிங் 1. யூனிட் 8 ரோட் இன்ஜினியரிங் 2. யூனிட் 9 டோட்டல் ஸ்டேஷன். யூனிட் 10 வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் இருக்கு. ஸோ, அத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது கீழ தமிழ்லயும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் 1 வந்து அடிப்படை பொறியியல் வரைபடம். யூனிட் 2 வந்து வடிவியல் நிர்மாணித்தல். யூனிட் 3 வந்து செயின் சர்வேயிங். யூனிட் 4 வந்து காம்பஸ் சர்வேயிங். யூனிட் 5 வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங். யூனிட் 6 வந்து லெவலிங். யூனிட் 7 வந்து சாலை பொறியியல் 1. யூனிட் 8 வந்து சாலை பொறியியல் 2. யூனிட் 9 வந்து டோட்டல் ஸ்டேஷன். யூனிட் 10 வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாரி ஐடிஐ சர்வேயருக்கும் நான் வந்து இன்னொரு இத நான் வந்து அப்லோட் பண்றேன். இப்ப டிராஃப்ட்ஸ்மேன் சம்மந்தமான இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அதாவது இங்கிலீஷ் புக் எல்லாருமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்லோட் பண்றது எல்லாமே தமிழ் புக் தான். ஸோ, தமிழ் தான் நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஸ்டின் வந்து தமிழ்ல, இங்கிலீஷ் 2லயுமே தான் இருக்கும். அதனால நீங்க ஒண்ணும் இது பண்ண தேவையில்ல. ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த யூனிட் 1 வந்து அடிப்படை பொறியியல் வரைபடம். அத நான் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸ். இப்ப அடுத்து பார்க்க போறது இந்த சர்வேயர் சிலபஸ். ஸோ, டிராஃப்ட்ஸ்மேன் சிலபஸையும் சர்வேயர் சிலபஸையும் நான் வீடியோவிலேயே வந்து நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சர்வேஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் யூனிட் 1 வந்து பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்கு. யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா செயின் சர்வேயிங். யூனிட் 2 வந்து செயின் சர்வேயிங். யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா காம்பஸ் சர்வேயிங். யூனிட் 4 வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங். யூனிட் 5 வந்து லெவலிங் அண்ட் கான்டூரிங். யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா தியோடலைட். யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா டேக்கோமெட்ரிக் சர்வே. யூனிட் 8 பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். யூனிட் 9 பார்த்தீங்கன்னா கேடு. யூனிட் 10 பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அண்ட் ட்ரைனேஜ். அப்படி இது கீழ வந்தீங்கன்னா, அதனுடைய தமிழ் சிலபஸ் இருக்கும். கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும் இது. ஸோ, இப்ப இந்த 2 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே எல்லார்ட்டயுமே இருக்கும். இதெல்லாம் சொல்லணுமா நீங்க? நாங்க இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல அப்படின்னு கேட்டா, இது புதுசா உள்ளவங்களுக்கு மட்டும் தான். ஏற்கனவே இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற ஆளுக்கு இது கிடையாது. இது புதுசா படிக்கிறவங்களுக்கு என்ட்ட கேட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான். சரி, இப்ப இதுக்கான நோட்ஸ் குடுங்க அப்படிங்கும்போது, நான் ப்ரீவியஸா போட்ட அந்த வீடியோவ நான் டிஸ்ப்ளே பண்றேன் இப்ப. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் இருக்கு. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உண்டான சிலபஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சர்வேயருக்கு உண்டான சிலபஸ் இருக்கு. அது நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் அந்த நீங்க சேனலுக்கு போய்க்கங்க. போயிட்டு நீங்க நம்ம சேனல்ல போய்க்கங்க. மாடர்ன் சர்வே இன் தமிழ்ல போனீங்க அப்டின்னா, அதுல இந்த மாரி ஒரு ஹெட்டிங்ல போட்டிருப்பேன். இந்த டிஎன்பிஎஸ்சி சர்வேயர்ஸ் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ன்னு போட்டிருக்கானுங்க இல்லையா? அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோக்குள்ள நீங்க உள்ள இந்த போய்க்கங்க. போனீங்க அப்டின்னா,
அதுல என்ன இந்த வீடியோ லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். இது கீழ குடுத்துருக்கேன். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ போயிரும். இந்த வீடியோவோட இது இருக்கு இல்லையா? டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல இந்த மாரி நான் போட்டிருப்பேன். ஆகஸ்ட் 8, 22ல போட்டது. நில அளவர் மற்றும் வரைவாளர் பணியிடங்களுக்கான பாடத்திட்டங்கள் ஒவ்வொரு பாட வாரியாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இது தமிழ், இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஸோ வரைவாளர் பணியிடத்துக்கு மட்டும் தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கு. சர்வேக்கு நமக்கு கிடைக்கல. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்குல்ல. தமிழ் நோட்ஸ்ன்னே போட்டிருக்கேன் பாருங்க. தெளிவா உங்களுக்கு தமிழ் நோட்ஸ்ன்னே போட்டிருப்பேன். அதுல டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் யூனிட் 1ன்னு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாரி நோட்ஸ் வந்துரும். இது எல்லாமே நான் போட்ட நோட்ஸ். முதல்ல நான் போட்ட நோட்ஸ். இதுதான். இத நீங்க அப்படியே என்ன பண்ணலாம் நீங்க, அப்படியே நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இத ஃபுல்லா அப்படியே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி அப்புறம் நீங்க வந்து திரும்ப யூனிட் 2 போனீங்க அப்படின்னா, யூனிட் 2 ஓப்பன் ஆயிரும். டிராஃப்ட்ஸ்மேன் யூனிட் 2 உடைய இது. அப்புறம் நீங்க அதே மாரி திரும்ப நீங்க யூனிட் 3 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, யூனிட் 3 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இது வந்து இதே மாரி யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 6 கிளிக் பண்ணீங்கன்னா, யூனிட் 6 ஓப்பன் ஆயிரும். இந்த லெவலிங், கான்டூரிங். அதுக்கு வந்து யூனிட் 7 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சாலை பொறியியல் 1. யூனிட் 8 பார்த்தீங்கன்னா, சாலை பொறியியல் 2. ஓகேங்களா? அதே மாரி யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டேஷன். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, 10 யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் இருக்கும். அதே இது நம்ம டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உண்டான தமிழ். இப்ப சர்வேயருக்கும் தமிழ் பார்த்தீங்க அப்டின்னா, இந்தா இருக்கு. சர்வேயருக்கும் தமிழ் இருக்கு. ஸோ அதே மாரி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கா நீங்க பார்க்கலாம். ஸோ அதே மாரி சர்வேயர் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே 10 யூனிட்டுக்கு உண்டான தமிழ் சிலபஸ். இப்ப எனக்கு தமிழ் வேணாம், இங்கிலீஷ் வேணும் அப்டின்னா, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு உண்டான அந்த இங்கிலீஷ் புக் போட்டிருக்கேன் பாருங்க. டிராஃப்ட்ஸ்மேன் சிவிலுக்கு உண்டான இங்கிலீஷ் புக். இப்ப டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தியரி புக் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, அது இங்கிலீஷ் புக் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்க அப்டின்னா நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகிரும். அதே மாரி 4 அதாவது 2 இயர் இல்லையா? 4 செமஸ்டர் 4யுமே போட்டிருக்கேன். அப்ப வந்து சர்வேயருக்கு வந்து அப்ப கிடைக்கல. ஸோ நான் வந்து என்கிட்ட உள்ள அந்த நோட்ஸ வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டியது அப்டின்னா, நம்ம இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோவோட லிங்க் நான் குடுத்திருப்பேன். அந்த அந்த லிங்க் இப்ப எக்ஸாம்பிள் ஷேர் பண்ண வச்சுக்கங்களேன். ஒரு லிங்க் வரும் பாருங்க. இந்த லிங்க். இந்த லிங்க்க நான் காப்பி பண்ணி இப்ப நீங்க பார்க்குற வீடியோவுல நான் கீழ குடுத்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இந்த வீடியோ ஓப்பன் ஆகும். இந்த வீடியோக்குள்ள நீங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்டின்னா, இந்த கீழ போனீங்க அப்டின்னா, இந்த 10 யூனிட்டுமே இருக்கும். நீங்க எடுத்துக்கங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மீண்டும் சொல்றேன். டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் எக்ஸாமுக்கும், சர்வேயர் எக்ஸாமுக்கும் நீங்க வந்து புக்குக்காக புக்குக்காக எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ இப்ப என்னன்னா, நான் திரும்ப அந்த இதெல்லாம் நான் காப்பி பண்ணி போட்டிருப்பேன். ஆனா, அந்த டிரைவ்ல அது எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ தேடி தேடி பார்த்து டைம் ஆனனால தான் நான் அந்த வீடியோவுல ஏற்கனவே போட்டிருக்கோம்லன்னு, நான் அதையே உங்களுக்கு நான் இது பண்றேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 10 யூனிட்டுமே இருக்கு. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு 10 யூனிட்டும் தமிழ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்கேன் புக்க. சர்வேயருக்கு 10 யூனிட் தமிழ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்ல சர்வேயருக்கு வேணும் அப்டின்னா, நம்மளோட மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல நம்மளோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பி ஒருத்தர் அவரே அப்லோட் பண்ணியிருக்காரு. 10 யூனிட்டுமே இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே போதும். வேற எந்த நோட்ஸும் வேணாம். எந்த மெட்டீரியலும் வேணாம். இந்த சும்மா காசு குடுத்து கண்டத வாங்காதீங்க. இதுலருந்து மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேஜ் நீங்களே உட்கார்ந்து இந்த 2 புக்க அதாவது இந்த 10 யூனிட்ட நீங்க அட்ட டூ அட்ட தரோவா படிச்சிருங்க. அதுதான். படிச்சீங்கன்னா, நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து சைன் பண்ணிடலாம். இன்னும் 2 மாசம் இருக்கு. இதுவரைக்கும் படிக்காம டயத்த வேஸ்ட் பண்ணவங்க கூட, இனிமே உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, கண்டிப்பா மார்க் வாங்கிடலாம். மீண்டும் சொல்றேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது நான் வீடியோ மேலே லிங்க் குடுத்துடுறேன். இந்த வீடியோவுடைய ஹெட்டிங்லேயும் நான் லிங்க் குடுத்துடுறேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவுல வரும். இந்த வீடியோவுல இந்த மாரி தான் இருக்கும்.
இந்த வீடியோ இப்படி ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவுல இந்த மாரி மோர்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துரும். தமிழ் நோட்ஸு அப்படின்ற மாரி கிளிக் பண்ணீங்கன்னா, ஓப்பன் ஆயிரும். தயவுசெய்து இந்த டிராஃப்ட்ஸ்மேன் 10 யூனிட்டு, சர்வேயர் 10 யூனிட் மட்டும் படிச்சா போதும். நீங்க வேற எந்த புக்கும் வாங்கணும், எதுவும் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ இதுதான் வந்து அந்த நோட்ஸு, மெட்டீரியலுடைய லிங்க்கு. டவுன்லோட் பண்ணி படிங்க. மேற்கொண்டு நெறையா இருக்கு. நான் அப்ப அப்லோட் பண்ண அந்த கொஸ்டின் பேங்கு, ஒவ்வொரு யூனிட் வாரியா கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து இந்த நிமி, அதாவது என்ஐ, எம்ஐன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த புக்கோட நிமியோடைய ஆப்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே நான் திரும்ப அப்லோட் பண்றேன். தயவுசெய்து படிங்க. காசு குடுத்து மெட்டீரியலோ, புக்ஸோ வாங்காதீங்க. அதாவது கிடைக்காத புக்க நான் வாங்கலாம். இதே இந்த புக்க என்ன பண்றாங்க, இந்த புக்க தான் அவங்க என்ன பண்றாங்க, வரிக்கு வரி அவங்க வந்து ஒன் வேர்ட் மாரி மார்க் பண்ணி விக்கிறாங்க. ஸோ, நீங்க அது இந்த புக்கையே படிச்சுட்டீங்க அப்டின்னா, எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ, தயவுசெய்து படிங்க. எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த அந்த வீடியோவோட லிங்க்க நான் வீடியோ இதிலே இந்த இது இருக்குல்ல ஹெட்டிங்லயே குடுத்துர்றேன். ஹெட்டிங்லயே நீங்க பார்த்துக்கங்க. டவுட்னா கேளுங்க. தேங்க் யூ.